ஆனந்த்பூர் கிராமத்துல ஒரு ஏழை விவசாய தம்பதிகள் இருந்தாங்க. விக்ரம் அப்புறம் லதா. அவங்களுக்குன்னு சொந்தமான நிலம் எதுவும் இல்ல. அதனால அவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் பானுங்கிறவரோட நிலத்துல வேலை செஞ்சாங்க. அவங்க என்னதான் பயிரிட்டாலும் அதுல நல்லதா பாதியே பானுவே எடுத்துட்டு போயிடுவாரு. அப்புறம் மீத இருக்கிற பயிர்கள் இவங்களோட பங்குக்கு கிடைக்கும். அதை விக்கிறது மூலமா அவங்களுக்கு ரொம்ப குறைவான பணம் தான் கிடைச்சது. இந்த லதா, இப்போ வித்ததுக்கான பணம். முன்ன விட இந்த தடவை நீங்க ரொம்ப கம்மியா பணம் கொடுக்கறீங்க. ஆமா, என்ன பண்றதுன்னு தான் எனக்கும் ஒன்னும் புரியல. நான் என்ன நினைச்சேன்னா, நல்ல வருமானம் வந்துச்சுன்னா சஞ்சய்க்கு காலேஜ் ஃபீஸ கட்டிடலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இப்ப அதுவும் கஷ்டமா இருக்கே. அப்பா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நானும் ஏதாவது வேலைக்கு போறேனே, அது உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்லப்பா. உன்னோட எண்ணம் என்னமோ நல்லாதான்ப்பா இருக்கு. ஆனா இந்த கிராமத்துல வேலை எங்கப்பா கிடைக்கும்? நீங்க வேற, அவன் ஒரு தடவை தான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமே. அதிர்ஷ்டம் இருந்தா அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டுமே. சரிப்பா, தேடு. இப்ப சஞ்சய் வேலையை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் காலையில அவன் ஒவ்வொரு கடைக்கும் அப்புறம் ஒவ்வொரு தொழிலுக்கும் போனான். மாமா, உங்க கடையில நான் செய்யற மாதிரி ஏதாவது வேலை இருக்கா மாமா? இல்லப்பா கண்ணா, எனக்கு இருக்கிறது ஒரு சின்ன தொழிலு. எங்க குடும்பத்து ஆளுங்களே சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்ப்பா. சரிங்க மாமா. காலையில இருந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. சஞ்சய்க்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அவன் ரொம்ப கவலையோட ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தான். ஏதாவது வேலை கிடைக்கும்னு நினைச்சேன், அதனால அப்பாவுக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குதே. அப்பதான் இவன் கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுடைய நண்பன் மயூர் அவன் கிட்ட வந்தான். என்ன நண்பா, என்ன கவலையோட உட்காந்துருக்க? என்னத்த சொல்றது, அப்பாவுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. நீ சொந்தமா ஏதாவது தொழில் ஆரம்பியப்பா. தொழிலுன்னா கூட பணம் தேவைப்படுமேப்பா, அதுவும் இல்லையே. அப்பா, இந்த பானு சேட் இருக்காருல்ல, அவரு கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறாரு. அவர்கிட்ட கடன் வாங்கிக்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துரு. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா நான் எந்த தொழில் செய்யறது? மயூர் என்ன பண்ணானா, இங்கேயும் அங்கேயும் கவனிச்சான். கிராமத்துல எல்லாமே இருந்தது. அப்பதான் 2 லேடிஸ் அங்க பேசிக்கிட்டே போனாங்க. இன்னைக்கு அண்ணன் சூப்பரான பானிபூரி வாங்கி கொடுத்தாரு. ஆனா இந்த பானிபூரிய சாப்பிடறதுக்கு எவ்வளவு தூரம் போக வேண்டியதா இருக்கு. பானிபூரி நம்ம கிராமத்துல எல்லாமே கிடைக்குது. ஆனா பானிபூரிக்காக நம்ம ஊர் ஜனங்க அடுத்த கிராமத்துக்கு போறாங்க. ஆமா, இது நல்ல ஐடியாவே இருக்கே. அப்புறம் பானிபூரி கடை போடுறதுக்கு நிறைய கடன்லாம் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. வெறும் 2000 ரூபாயில உன் தொழிலை நீ ஆரம்பிச்சுக்கலாம். சரி வா, நம்ம பானு சேட்டு கிட்ட போய் பேசுவோம். மயூர் சஞ்சய பானு சேட் கிட்ட கூட்டிட்டு போனான். சேட்ஜி, சஞ்சய்க்கு ஏதோ பணம் தேவையாம். பானிபூரி வியாபாரம் பண்ண போறானா. பானிபூரி கடை போடுறது நல்ல விஷயம்தான். அதுவும் இல்லாம இந்த பானிபூரி சாப்பிடறதுக்காக நான் பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. ஆமா, உனக்கு எவ்வளவு பணம் தேவை? அது 2000 ரூபாய் வேணும். இவ்வளவுதானா? இந்த பணம் நான் கொடுத்துறேன்பா. ஆனா ஒரு கண்டிஷன் பா. என்ன கண்டிஷன்? நான் உன் கடைக்கு வந்து எப்பவுமே ஃப்ரீயா தான் பானிபூரி சாப்பிடுவேன். சரிங்க சேட்ஜி. சஞ்சய் கொஞ்சம் கூட எதுவும் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டான். மயூர் சஞ்சய விடாம பாத்துக்கிட்டே இருந்தான். பானு சஞ்சய்க்கு பணம் கொடுத்தாரு. அத வாங்கிக்கிட்டு 2 பேரும் அங்கிருந்து போனாங்க. நீ ஏன் அவர் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்ட? அட, அவர் பணம் கொடுக்கறாரு இல்லையா, அதுக்குதான். ஏய் முட்டாள், அந்த சேட்டு முதல்ல எவ்வளவு பெரிய சாப்பாட்டாமன்னு தெரியுமா உனக்கு? கிராமத்துல வண்டி கடை போட்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் அவர் கடன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ எல்லா கடைக்காரனுங்களும் அவனுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கிறானுங்க. அப்புறம் இந்த ஆளு சாப்பாடுறாம சாப்பிட்டுனே இருப்பாரு. என்ன கொடுமை இது! இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா என்ன நடக்குதுன்னு தான் பாப்போமே. முதல்ல உன் தொழிலை ஆரம்பிப்பா. மறுநாளே சஞ்சய் கிராமத்துல பானிபூரி கடைய ஆரம்பிச்சான். வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே சஞ்சயோட கடைக்கு பானிபூரி சாப்பிடறதுக்காக வந்தாங்க. முதல் நாளே சஞ்சயோட வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா அவன் சந்தோஷத்தை எரிக்கிற மாதிரி பானு சேட்டு அங்க வந்தாரு. ஏப்பா சஞ்சய், எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுப்பா. நல்லா கொஞ்சம் காரமா கொடுனே. சரிங்க. சஞ்சய் பானு சேட்டுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுத்தான். அப்புறம் பானு அத கடகடன்னு சாப்பிட்டுட்டாரு. இன்னொரு பிளேட் பானிபூரி கொடுப்பா. சஞ்சய் இன்னொரு பிளேட் கொடுத்தான். அப்புறம் 3வது பிளேட், அப்புறம் 4வது பிளேட். இப்படி கேட்டு கேட்டு பானு 6 பிளேட் பானிபூரிய சாப்பிட்டாரு. அப்புறம் 1 பைசா கூட கொடுக்காம அங்க இருந்து போயிட்டாரு. சஞ்சய்க்கு இப்பதான் புரிஞ்சது மயூர் அன்னைக்கு என்ன சொல்ல வந்தான்னு. அப்புறம் என்ன, இந்த விஷயம் தினமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பானு சேட் தினமும் 6 பிளேட் ஃப்ரீயா பானிபூரி சாப்பிடுவாரு. சஞ்சயோட லாபம் குறைஞ்சுக்கிட்டே போச்சு.
அவன் ரொம்ப கவலையோட இருந்தான். ஒரு நாளைக்கு இதே கவலையோட அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்பதான் ஒரு முனிவர் அங்க வந்தாரு. அண்ணா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. முன்னால எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க முடியுமா? என்கிட்ட இந்த பானிபூரி மட்டும்தான் இருக்கு, வேணும்னா இதை சாப்பிடுங்களேன். சஞ்சய் அந்த முனிவருக்கு ஒரு பிளேட் பானிபூரிய கொடுத்தான். அந்த முனிவரோட வயிறு நிறைஞ்சிருச்சு. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும்பா. சரி, உன்னுடைய கவலையோட காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? சஞ்சய் அந்த பெரியவர்கிட்ட தினமும் பானு செட் வந்து ஃப்ரீயா சாப்பிடறத பத்தி சொன்னான். என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். எனக்கு ஒரு சுத்தமான பிளேட்டை கொடு. சஞ்சய் அந்த பெரியவர்கிட்ட ஒரு பிளேட் கொடுத்தான். அவரு சில மந்திரங்களை சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை மறுபடியும் சஞ்சய் கிட்ட கொடுத்தாரு. இப்ப இது ஒரு மாய பிளேட். இந்த பிளேட்ல நீ எதை வச்சாலும் அது அடுத்துன்னு ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கும். ஆனா இத ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு முறை தான் பயன்படுத்தணும். புத்திசாலித்தனமா நீ இதை உபயோகப்படுத்து. உனக்கு சுபம் உண்டாகட்டும். அந்த சாது சஞ்சய்க்கு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பானு சேட் அங்க வந்தாரு. சஞ்சய், ஒரு பிளேட் பானிபூரி கொடுப்பா. சேட்ஜி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுப்பேன். நீங்க எனக்கு அந்த பிளேட்டை காலி பண்ணி காமிக்கணும். ஒருவேளை நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வாழ்க்கை பூராவும் நான் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் பானிபூரிய ஃப்ரீயா கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த கடனை டபுளா திருப்பி கொடுப்பேன். எங்கப்பா? ஆனா நான் வைக்கிற போட்டியில நீங்க தோத்துட்டீங்கன்னா கிராமத்துல இருக்கிற எந்த வண்டி கடைக்காரங்க கிட்டயும் நீங்க எதையும் ஃப்ரீயா சாப்பிடக்கூடாது, சரியா? இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம பிளேட்ல அதிகபட்சம் 10 பானிபூரி தானே இருக்கும். எனக்கு இதுல டபுள் லாபமாச்சே. கிராமத்து ஜனங்க அக்கம் பக்கத்துல வந்து ஒண்ணு சேர்ந்தாங்க. சஞ்சய் பானுவுக்காக பானிபூரி செஞ்சான். அப்புறம் அத அந்த மந்திரம் பண்ண பிளேட்ல கொடுத்தான். பானு அடுத்துன்னு ஒவ்வொரு பானிபூரியா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பானிபூரி வந்தது. பானு வேகமா 20-30ன்னு பானிபூரிய சாப்பிட்டாரு. ஆனாலும் அந்த பிளேட் முழுக்க பானிபூரி இருந்தது. அட, இது என்னப்பா மாயமா இருக்கு. என் பிளேட் ஏன் காலி ஆக மாட்டேங்குதே? இதுதானே போட்டிய. பானு இன்னும் 20-30 பானிபூரிய சாப்பிட்டாரு. ஆனா அவரோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. அடடா, போதும் இதுக்கு மேல என்னால முடியாது. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. கொஞ்சம் கூட என்னால சாப்பிட முடியாது. நான் தோத்துட்டேன். இந்த கிராமத்துல நீங்க எங்கேயுமே ஃப்ரீயா சாப்பாடு சாப்பிடக்கூடாது, சரியா? சரிப்பா, நிச்சயமா சாப்பிட மாட்டேன். பானு சேட் தன்னோட வயித்தை பிடிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி ஓடினாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அவரோட இந்த நிலைமையை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சஞ்சயோட இந்த மாய பானிபூரி கிராமத்து ஜனங்களை பானு ஃப்ரீயா சாப்பிடுறதுல இருந்து காப்பாத்திடுச்சு. சக்கரதர்பூரோட ராஜேந்திர பாசார் சாப்பிட்ற பொருட்களுக்கு ரொம்பவே பேர் கொண்டது. அந்த இடத்துல விதவிதமான சாப்பிட்ற பொருட்கள் கிடைக்கும். அந்த இடத்துக்கு தூரத்துல இருந்தெல்லாம் கூட சாப்பிட வருவாங்க. அங்கதான் தீபக் பானிபூரிங்கிற ஒரு ஸ்டாலும் இருந்தது. அவரோட பானிபூரி சிட்டி முழுக்க ஃபேமஸா இருந்தது. அண்ணா, ஒரு பானிபூரி போடு. இப்பவே போட்டுடலாம். ஒரு வாட்டி இந்த தீபக் கிட்ட பானிபூரி சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. திரும்ப இங்கேயே வருவீங்க. இது தீபக்கோட ப்ராமிஸ். தீபக்கோட ஸ்டாலுக்கு பக்கத்திலேயே சுரேஷோட பழங்களுக்கான ஸ்டால் இருந்தது. தீபக்கும் சுரேஷும் நல்ல நண்பர்கள். அவங்க 2 பேரோட கடைகளுக்கு எதிர்த்தாப்புல வினோதோட ஃபயர் பான்கான கடை இருந்தது. தீபக்கும் சுரேஷும் ஒருத்தர் கூட ஒருத்தர் நல்லா இருப்பாங்க. ஆனா 2 பேருக்குமே வினோத பிடிக்கவே பிடிக்காது. சுரேஷ் தன்னோட பழங்களோட ஸ்டாலை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அட தீபக், 10 மணி ஆயிடுச்சு. கடை மூட வேண்டிய நேரம் வந்தாச்சு. கடையை மூடதா பாரு. உனக்கு தெரியுமா வினோதோட கடை எதுக்கு 2 நாளா மூடப்பட்டிருக்குன்னு? அட, அவன் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அவன் ஷிம்லாவுக்கு சுத்த போயிருப்பான். ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டை பார்க்கலையா? அவன் கடையை கூட அவன் அங்கே நல்லா பப்ளிசிட்டி பண்ணுறான். யூடியூப்பில் கூட அவனுக்கு நல்லா காசு கிடைக்குது. அவனோட ஃபயர் பேன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அவனை மாதிரி நம்ம பண்ண முடியாதுப்பா. நம்மள மாதிரி ஜனங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவனோட கடையே வேற, அதுக்கு தான் ஃபேமஸ். அட விடுப்பா, வா வீட்டுக்கு போலாம். சுரேஷும் தீபக்கும் சேர்ந்தே அவங்க வீட்டுக்கு கிளம்பினாங்க. அடுத்த நாள் வந்தது. சுரேஷ் தீபக்கு கால் பண்ணி இப்படி சொன்னான். ஹலோ தீபக், நான் பேசுறது கேக்குதா? சொல்லு கேக்குது.
என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ பயந்து பேசுற? தீபக், நியூஸை திறந்து பாரு. நமக்கு அது அவ்வளோதான். என்னாச்சு? சரி இரு, நான் பார்க்குறேன். தீபக் நியூஸ் சேனலை ஆன் பண்ணான். இன்றைய சுட சுட செய்தி. சக்கரதர்பூரோட ராஜேந்திர மார்க்கெட்ல பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பயங்கரமா நெருப்பு பத்திக்குச்சு. 75 கடைகள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. 12 பேர் இறந்துட்டாங்க, 25 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. ஃபயர் பான் கடையில ஷார்ட் சர்க்கியூட் நடந்ததால இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஃபயர் பான் கடையோட ஓனர் வினோத் அதே இடத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு. பக்கத்துல இருக்கிற கடைகள் எல்லாம் கூட எரிஞ்சு போயிடுச்சு. இந்த செய்தியை கேட்டதும் தீபக்கு காலடியில பூமியே நழுவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. தீபக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. ஒரு நிமிஷம் வர தீபக்கோட மூளை ஒரேடியா வேலை செய்யாம போயிடுச்சு. அவரு தலைய பிடிச்சுக்கிட்டு தரையில உட்காந்துக்கிட்டாரு. அப்பதான் அவரோட வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. தீபக் எந்திரிச்சு வீட்டு கதவை திறந்து பார்த்தா வெளியில சுரேஷ் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவரோட கண்களும் சிகப்பா இருந்தது. அவரும் பார்க்கறதுக்கு தீபக் போலவே கவலையா இருந்தாரு. அட சுரேஷ், இப்படி நடந்துருச்சு. அநியாயமா அவன் செத்துட்டானு. வினோத் பத்தி நம்ம என்னவெல்லாம் பேசிட்டு இருந்தோம். கடைசி அவனை பார்க்க கூட முடியல. தீபக்கும் சுரேஷும் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. சரி வா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? கடை என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். பாபா, நடந்தது இப்போ நம்மளால மாத்த முடியாது. சுரேஷும் தீபக்கும் 2 பேரும் சேர்ந்து ராஜேந்திர மார்க்கெட்டுக்கு போனாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் யார் யார் கடையெல்லாம் எரிஞ்சு போச்சோ அந்த கடை ஓனர்ஸ சந்திச்சாங்க. நம்ம மறுபடியும் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும். நாம எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கிறதுக்கு மாச கணக்கில் டைம் எடுக்கும். நம்ம கிட்டதான் கடவுள் அவங்களோட ஆட்டத்தை காட்டணுமா? மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு கடவுள் எல்லாருக்கும் சக்தி கொடுக்கட்டும். கடவுள் எல்லாருக்குமே நம்பிக்கை இழக்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கட்டும். தீபக்கும் சுரேஷும் திரும்ப அவங்களோட கடையை ஆரம்பிக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல தான் வினோதோட எரிஞ்சு போன கடை இருந்தது. வினோதோட குடும்பம் அந்த இடத்துக்கு அவங்களோட கடையை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. இறந்து போன வினோதோட மனைவி அழுதுகிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து தீபக்கும் சுரேஷ்க்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. டேய், நான் வினோதோட கடையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனோட ஃபயர் பான் கடை எவ்வளோ ஃபேமஸ். அவன் தான் இந்த மாதிரி ஃபயர் பானை ஸ்டார்ட் பண்ணா. அவனுக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணணும். நாம் என்ன பண்ண முடியும்? தீபக் அப்புறம் சுரேஷோட கடைகள் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வழிக்கு வந்துட்டு இருந்தது. தீபக்கும் சுரேஷும் தினமும் வினோதோட கடைய பார்த்துட்டு இருப்பாங்க. அத பார்த்து அவங்க வருத்தப்படுவாங்க. அப்புறம் ஒரு நாள் தீபக்கு ஒரு ஐடியா வந்தது. டேய் சுரேஷ், இங்க கேளு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வினோதோட ஃபயர் பான்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிட்டு நம்ம இதுக்கு ஃபயர் பானிபூரி வைக்க கூடாது? அந்த கிரெடிட் வினோதுக்கு கொடுக்கலாம். இதனால மக்கள் அவனை ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. நாமளும் ஃபேமஸ் ஆயிடலாம். உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்குப்பா. டிஃப்ரெண்டா இருக்கு. நாம பண்ணலாம். அதுக்கப்புறம் சுரேஷும் தீபக்கும் சேர்ந்து ஃபயர் பானிபூரிக்கான கடையை ஆரம்பிச்சாங்க. அந்த கடைக்கு ஒரு பெரிய போஸ்டரை ஒட்டினாங்க. அந்த போஸ்டர்ல வினோத் பத்தி எழுதியிருந்தது. இது வினோத்காகன்னு அதுல எழுதியிருந்தது. அந்த போஸ்டர்ல எப்படி தீபக்கு ஃபயர் பானிபூரி செய்யறதுக்கான ஐடியா வினோத் கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு எழுதியிருந்தது. அதுல வினோத் எப்பவுமே புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைப்பாருன்ற விஷயத்த பத்தியும் எழுதியிருந்தது. இது கூடவே அவங்க இன்னொரு போர்டையும் தயார் செஞ்சு வச்சாங்க. அதுல வாடிக்கையாளர்கள் ரிவ்யூ எழுதலாம். அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போது இளைஞர்களுக்கு மத்தியில ஃபயர் பானிபூரி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னல உன்னோட ஐடியா கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு. எனக்கு முதல்லயே தெரியும். வினோத் ரொம்ப நல்ல மனுஷன். அவனுக்கு எவ்வளவு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஜனங்க அவனை பத்தி எவ்வளவு அன்பா சொல்லுவாங்க. நம்ம ரிவ்யூ போர்டில் எழுதிட்டு போவாங்க. எல்லாத்தையும் வினோத் பார்த்துக்கிட்டே இருந்தானா எவ்வளவு சந்தோஷப்படுவா. அட ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாமளும் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணோம். இதனால நாமளும் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஆமா ஆமா, அதை நாம சீக்கிரமா பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தீபக்கும் சுரேஷும் சேர்ந்து ஃபயர் பானிபூரிக்கான ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்க ஃபயர் பானிபூரிக்கான ரெசிபி அப்புறம் அதை சாப்பிட்றதுக்கான முறையும் ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் வந்தது. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிக்கிட்டே போனாங்க.
அப்புறம் இது மூலியமா வர வருமானத்தை அவங்க 2 பேரும் ஈக்குவலா பகிர்ந்துப்பாங்க. அப்புறம் 2 பேரும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அது மட்டுமே இல்லாம அவங்களோட ஃபயர் பானிபூரி தேசம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதோடவே இன்னும் நிறைய இடங்கள்லயும் வித்து போயிட்டு இருந்தது.